A warm welcome to all. I feel very happy and enthusiastic to start the session. This is Dr.N.Aarthi, Assistant Professor, Department of Zoology, Sri Sarada College for Women. Today, in this session, we are going to see and understand about the basic classification of Protozoa. So this session will be bilingual since many Tamil medium of instruction students need to understand and they requested to do this. So let us move on to the video. So what is protozoa? How it can be classified? In Tamil, if we say protozoans, மூத்த விலங்கு அல்லது முதல் உயிரி. The first formed organisms are called as protozoa. Proto means first and zoan means animal. So the first formed animals. The same thing is said in Tamil also as மூத்த விலங்கு அல்லது முதல் உயிரி. And this phylum Protozoa is classified into 4 subphylums. சப்ஃபைலங்களை 4 சப்ஃபைலங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு. அதில் முதல்ல சப்ஃபைலம் Sarcomastomastigophora. Second subphylum is Sporozoa. And third subphylum is Nidospora. And the last subphylum is Coeliophora. So what is this Sarcomastigophora? Sarcomastigophora in the sense, mastigo அப்படின்னு சொன்னாலே வந்து whip like structure அப்படின்னு சொல்லுவோம். mastigo அப்படின்னு சொன்னா whip like structure, ஒரு whip மாதிரி, ஒரு சாட்டை மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பொருளை தான் நம்ம வந்து மாஸ்டிகோ அப்படின்னு சொல்லுவோம். சார்கோ அப்படின்னு சொன்னா மசில் மாதிரி இருக்கிற ஸ்ட்ரக்சர், அதுக்கு பேர் தான் வந்து சார்கோ. தசை மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பொருள் அல்லது ஒரு பாகம், அதுல சாட்ட மாதிரி ஏதோ ஒண்ணு இருக்கு, அதை வைத்திருக்கக்கூடிய. ஃபோரோ அப்படின்னு சொன்னா பேரிங். சார்கோ மீன்ஸ் மசில் லைக் ஸ்ட்ரக்சர், மாஸ்டிகோ மீன்ஸ் whip like structure, and forens means bearing, the one who is having that. மசில் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஆர்கன்லயோ ஒரு ஸ்ட்ரக்சர்லயோ சாட்டை பொருத்தப்பட்டிருக்கும். அந்த மாதிரி வைத்திருக்கக்கூடிய அனிமல்ஸ் எல்லாமே சார்கோமாஸ்டிகோஃபோரா அப்படிங்கிற சப்ஃபைலத்துக்கு கீழே வருது. அப்ப இந்த சார்கோமாஸ்டிகோஃபோரா இஸ் அகெயின் கிளாசிஃபைட் as சூப்பர் கிளாஸ். நம்ம கிளாஸ் வரைக்கும் கிளாசிஃபிகேஷனை பார்ப்போம், வகுப்புகள் வரைக்கும் கிளாசிஃபிகேஷன், வகுப்பு ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட கிளாசிஃபிகேஷன் வகைப்படுத்துதல்ல நம்மளுக்கு இருக்கும். கிங்டம், ஃபைலம், சப்ஃபைலம், சூப்பர் கிளாஸ், கிளாஸ், ஆர்டர், சூப்பர் ஆர்டர், ஆர்டர், சப் ஆர்டர், ஜீனஸ், ஸ்பீஷீஸ் அப்படிங்கிற ஒரு வகைப்பாடுகளை தான் வந்து நம்ம கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ இங்கே நம்ம புரோட்டோசோவாவை பார்த்தோம், அது ஒரு ஃபைலம். அந்த ஃபைலத்துக்கு கீழே இருக்கக்கூடிய இது ஒரு சப்ஃபைலம். இதுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த மாஸ்டிகோஃபோரா அப்படிங்கிறது வந்து ஒரு சூப்பர் கிளாஸ். இந்த சூப்பர் கிளாஸ்க்கு கீழே கிளாஸஸ் இருக்கு. இந்த சூப்பர் கிளாஸ் மாஸ்டிகோஃபோராக்கு கீழே ஒரு கிளாஸ் இருக்கு, ஒரு வகுப்பு இருக்கு. அது என்ன அப்படின்னு சொன்னா ஃபைட்டோமாஸ்டிகோஃபோரா. ஃபைட்டோமாஸ்டிகோஃபோராங்கிற ஒரு கிளாஸ் இருக்கு. அதுக்கப்புறம் ஜூமாஸ்டிகோஃபோரா அப்படின்னு சொல்லி ஒரு கிளாஸ் இருக்கு. ஓகேவா, கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சார்கோமாஸ்டிகோஃபோராங்கிறது ஒரு சப்ஃபைலம், அண்ட் அந்த சப்ஃபைலத்துக்கு கீழே இருக்கக்கூடியது சூப்பர் கிளாஸ் மாஸ்டிகோஃபோரா. அந்த சூப்பர் கிளாஸ் மாஸ்டிகோஃபோராக்கு கீழே 2 வகுப்புகள் இருக்கு, 2 கிளாஸ் இருக்கு. தட் இஸ் ஃபைட்டோமாஸ்டிகோஃபோரா அண்ட் ஜூமாஸ்டிகோஃபோரா. சார்கோமாஸ்டிகோஃபோராக்கு கீழே இன்னும் இருக்கிற அடுத்த சூப்பர் கிளாஸ்க்கு பேரு ஒபாலினேட்டா. ஒபாலினேட்டான்னு சொல்லி ஒரு சூப்பர் கிளாஸ் இருக்கு. அதுக்கு அடுத்தது சார்கோடீனா அப்படின்னு சொல்லி ஒரு சூப்பர் கிளாஸ் இருக்கு. ஸோ இந்த சார்கோடீனாக்கு கீழே, சூப்பர் கிளாஸ் ஒபாலினேட்டாக்கு கீழே எந்த கிளாஸும் இல்லை. ஓகேவா, அந்த சூப்பர் கிளாஸ்க்கு கீழே எந்த வகுப்புகளும் இல்லை. தலைமை வகுப்புக்கு கீழே வேற எந்த வகுப்பும் இல்லை. அதே தலைமை வகுப்பான மாஸ்டிகோஃபோராக்கு கீழே
வகுப்பான பைட்டோமாஸ்டிகோஃபோராவும் ஜூமாஸ்டிகோஃபோராவும் இருக்கு. அடுத்த தலைமை வகுப்பான ஒபாலினேட்டால எந்த வகுப்புகளும் இல்லை. அதற்கு கீழே அடுத்து வரக்கூடிய வகுப்புகள் எதுவும் இல்லை. சூப்பர் கிளாஸ் சார்கோடீனாக்கு கீழே ரைசோபோடியா, ஆக்டினோபோடியா, பைரோபிளாஸ்மியா அப்படின்னு சொல்லி 3 வகுப்புகள் இருக்கு. சார்கோடீனாங்கிற தலைமை வகுப்புக்கு கீழே 3 வகுப்புகள் இருக்கு. One is Rhizopodia. We have 3 super classes under superclass Sarcodina. One is Rhizopodiae, second one is Actinopodiae, third one is Pyroplasmiae. So முதல்ல நம்ம வந்து இந்த சூப்பர் கிளாஸ் மாஸ்டிகோஃபோரா, ஒபாலினேட்டா, சார்கோடினா இத பத்தின விரிவான விளக்கங்களை let us have a description about this and we'll come on to the next one. Okay, so we'll see that. So what is the what and what it is having அப்படிங்கறத வந்து நம்ம பார்க்கலாம். So இந்த பைட்டோமாஸ்டிகோஃபோராக்கு என்ன மீனிங்? Phyto அப்படின்னு சொன்னா வந்து plants. Phyto means plant. As I already said, mastigo means whip-like structure. ஒரு சாட்டை மாதிரி இருக்கக்கூடிய ஒண்ணு. And phoro means bearing. ஒரு பிளான்ட்ல சாட்டை மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பாகம் அது வைத்திருந்தது அப்படின்னு சொன்னா அந்த மாதிரியான உயிரினங்களை நம்ம பைட்டோமாஸ்டிகோஃபோரா அப்படிங்கிற வகுப்புக்கு கீழே கொண்டு வந்திருக்கோம். ஸோ அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கிளாமிடோமோனஸ். கிளாமிடோமோனஸ் அப்படிங்கிறது பைட்டோமாஸ்டிகோஃபோராக்கு கீழே வரக்கூடிய ஒரு உதாரண விலங்கினம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இங்க பாத்தீங்கன்னா இந்த பைட்டோ அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இந்த ஃபிளஜெல்லம் இது வந்து ஒரு சாட்டை மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இது மாதிரி இருக்கிறதுனாலதான் இது வந்து நம்ம விப்லைக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்றோம். அப்புறம் இதை ஏன் வந்து பிளான்ட் அது கூட ஒப்பிடுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பிளான்ட்டுகளுக்கு தாவரங்களுக்கு இருக்கக்கூடிய குளோரோபிளாஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர், ஒரு பச்சை நிறத்தை உருவாக்கக்கூடிய ஒரு பிக்மெண்ட் இருக்கும் இல்லையா, அந்த பிக்மெண்ட் இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சரை தான் இந்த குளோரோபிளாஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். குளோரோஃபில்லை அந்த பிக்மெண்ட்டை வந்து உருவாக்கக்கூடியது தான் இந்த குளோரோபிளாஸ்ட். இது இருக்கு. அந்த குளோரோஃபில் இருந்தா என்ன பண்ணும்? போட்டோசிந்தசிஸ் மூலியமா தானே வந்து தன்னுடைய உணவை சமைத்து கொள்ளும். அந்த தன்மை இருக்கிறதுனால இதை வந்து பிளான்ட்ஸ்க்கு சமமா நம்ம சொல்றோம். அதே சமயத்துல இந்த விப்லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கிறதுனால இதை மாஸ்டிகோஃபோரா, பைட்டோ மாஸ்டிகோஃபோரா அப்படின்னு சொல்லி இதை வந்து நம்ம கொண்டு வரும். ஓகேவா, கிளியரா? நெக்ஸ்ட் நம்ம பார்த்தது வந்து ஜூமாஸ்டிகோஃபோரா. சார்கோமாஸ்டிகோஃபோராங்கிற சூப்பர் கிளாஸ்க்கு கீழே 2 கிளாஸ் பார்த்திருக்கோம். அதுதான் வந்து பைட்டோமாஸ்டிகோஃபோரா, ஜூமாஸ்டிகோஃபோரா. இப்போ பைட்டோமாஸ்டிகோஃபோராக்கான எக்ஸாம்பிள்ஸ் we have seen. Chlamydomonas is the example because it possesses the chloroplast. Second one is zoomastigophora. Zoo means animal. Zoo அப்படின்னு சொன்னா விலங்குகள் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு விலங்கினத்திற்கு சாட்டை போன்ற ஒரு பாகம் இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த மாதிரியான விலங்குகளை எல்லாம் ஜூமாஸ்டிகோஃபோரா அப்படிங்கிறதுக்கு கீழே கொண்டு வரும். ஸோ அந்த மாதிரி ஜூமாஸ்டிகோஃபோராக்கான எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா Trypanosoma gambiziae and Trichomonas vaginalis. இது ரெண்டுமே வந்து ஒரு ஒட்டுண்ணி. இந்த Trypanosoma gambiziae and Trichomonas vaginalis அப்படிங்கிற 2 உயிரினமே ஒரு ஒட்டுண்ணி. It is a parasitic organism. The organism, example organisms for Zoomastigophora is a parasitic one. ஒட்டுண்ணியாக இருக்கக்கூடிய உயிரினங்கள் தான் ஜூமாஸ்டிகோஃபோராங்கிற கிளாஸ்க்கு கீழே வரக்கூடியது. அதுல ஒண்ணுதான் வந்து இந்த ட்ரிபசனோமா கேம்பிசியே அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்னு ட்ரைகோமோனஸ் வஜினாலிஸ். இது ரெண்டுமே வந்து உதாரண விலங்குகள். எதுக்கு? ஜூமாஸ்டிகோஃபோராக்கு உதாரணமா இருக்கக்கூடியது. ஓகேவா? இப்ப நம்ம அடுத்தது என்ன பார்க்கிறோம்? ஒபாலினேட்டா, சூப்பர் கிளாஸ் ஒபாலினேட்டா. சார்கோமாஸ்டிகோஃபோரால இருக்கக்கூடிய அடுத்த சூப்பர் கிளாஸ் வந்து ஒபாலினேட்டா. ஸோ அந்த ஒபாலினேட்டா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வாட் இஸ் ஒபாலினேட்டா? ஒபாலைன் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா ஒரு வகையான ஜெம்ஸ்டோன், நவரத்தின கற்கள் இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த நவரத்தின கற்களுக்கு உரித்தான ஒரு கலர்ஸை வந்து கொடுக்கக்கூடியது.
அந்த மாதிரி கல் எல்லாமே நம்ம நவரத்தின கற்கள் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப வைரம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா வைரம் வந்து வெள்ளை கலர் கல்லு தான். ஆனா அந்த வெளிச்சம் படும் பொழுது உள்ள வந்து பலவிதமான நிறங்களை கொடுக்கக்கூடியது. அதுதான் வந்து iridescent play of colors அப்படின்னு சொல்றது. So the word opaline is related to opal, a type of gemstone known for its iridescent play of colors. இப்ப நீ யோசிப்ப எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி. அப்ப இப்படிதான் இருக்கும். ஒரு பலவிதமான கலர்ஸ் வெளிச்சம் படும் பொழுது பலவிதமான கலர்ஸை கொடுக்கக்கூடியது தான் இந்த ஒப்பலைன் அப்படின்னு சொல்றது. அப்ப இந்த ஆர்கானிசம் எப்படி இருக்கும், இதுல வரக்கூடிய ஆர்கானிசம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதே மாதிரி மைக்ரோஸ்கோப்ல இந்த நுண்ணுயிரிய வச்சு பார்க்கும்போது இட் கிவ்ஸ் an appearance of different colors. இந்த மாதிரி வேற வேற கலர்களை கொடுக்கக்கூடியது. ஸோ கிரீக் வேர்ட்ல வந்து ஒபாலினோஸ் அப்படின்னு சொன்னா டு see a change of colors. நம்ம மைக்ரோஸ்கோப்க்கு கீழே வச்சு பார்க்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸை வந்து அது கொடுக்கும். வெளிச்சத்தை எடுக்கும் பொழுதோ இல்லை வேற ஏதாவது ப்ராசஸ் நடக்கும் பொழுதோ இந்த மாதிரி பலவிதமான நிறங்களை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வகையான உயிரினங்கள் அடங்கப்பட்டுள்ள தலைமை வகுப்பு தான் ஒபாலினேட்டா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஒபாலினா. பாரு இது வந்து this is the microscopic structure of opalina. You can see the beautiful color. Can you see the blue color? So this is at time ஒரு கலரை வந்து அப்சர்வ் பண்ணும்போது இது இந்த வெளிச்சத்தை அப்சர்வ் பண்ணும்போது ஒரு வகையான கலரை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. ஒரு டைம் ஒரு மாதிரியா கலர்களை வெளிப்படுத்தக்கூடியது தான் இந்த ஒபாலினேட்டர் ஆர்கானிசம். அதுக்கான எக்ஸாம்பிள் இஸ் ஒபாலினா. Hope everybody will follow and understand this. And let us move on to the next superclass, Sarcodina. So already I said sarco அப்படின்னு சொன்னோம்னா ஃப்ளஷியா இருக்கக்கூடியது, ஒரு ஒரு நல்ல ஒரு மாஸ் ஆஃப் ஃப்ளஷ் இருக்கக்கூடியது தான் வந்து நம்ம சார்கோ அப்படின்னு சொல்லுவோம். டீனா அப்படின்னு சொன்னா டெலிகேட், ரொம்ப வந்து மென்மையா இருக்கிறது, ரொம்ப வந்து நளினமா இருக்கிறது, தொடுறதுக்குள்ள வந்து கிழியக்கூடிய தன்மை. இப்ப நம்ம டிஷ்யூ பேப்பர் எல்லாம் இருக்கு இல்லையா, டிஷ்யூ பேப்பர் எல்லாம் வந்து ரொம்ப டெலிகேட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இருக்கிறது தான் டெலிகேட்டா, ஃப்ளஷியா இருக்கும், அதே சமயத்துல சீக்கிரமா தொட்ட உடனே வந்து அது கிழிய கூட தன்மை இருக்கிறது, அதுதான் டெலிகேட். ஸோ அந்த மாதிரியான ஆர்கானிசம்ஸ் இருக்கிற எல்லாத்தையும் வந்து will be classified under superclass Sarcodina. And this superclass Sarcodina is subdivided into 3 classes. What are they? First one is Rhizopodia. நம்ம முதல்ல பார்த்தோம் Rhizopodia. Rhizopodia-னா என்ன? Rhizo அப்படின்னு சொன்னா ரூட், வேர் மாதிரி இருக்கக்கூடியது, வேர் மாதிரி இருக்கக்கூடிய கால்களை உடையது. போடானா legs. We know that poda means leg and rhizo means root. So the organism which possess legs which resembles like a root are called as rhizopodia. அந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா அனிமல்ஸும் அதோட கால்கள் வேர் மாதிரி, எப்படி வேர் பறந்து விரிஞ்சு இருக்கோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய கால்களை உடைய விலங்குகள் எல்லாம் ரைசோபோடியா அப்படிங்கிற கிளாஸ்க்கு கீழே வந்துடும். இப்போ immediately you can assume amoeba. See, amoeba is having a root-like legs. So that we called as pseudopodia. We will be calling this sort of legs as pseudopodia. அது வந்து ஒரு உண்மையான கால்கள் இல்ல, பொய் கால்களை உடையது. pseudoனா false. It is not a true feet. இது வந்து ஒரு பொய்யான கால்கள், false legs which resembles the root-like structure. ஒரு ரூட் மாதிரியே வேரை போல விளங்குவதால் இதை வந்து என்ன சொல்றோம், ரைசோபோடியாக்கு கீழே கொண்டு வந்திருக்கோம். அடுத்த கிளாஸை வந்து ஆக்டினோபோடியான்னு சொல்லுவோம். 3 கிளாஸ் டிவைட் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஃபர்ஸ்ட் கிளாஸ் இஸ் ரைசோபோடியா அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இஸ் அமீபா, புரோட்டிஸ். அண்ட் the second class is actinopodia. ஆக்டினோ அப்படின்னு சொன்னா ரே, குச்சி குச்சியா அம்பு மாதிரி நீட்டிட்டு இருக்கக்கூடியது ரே அப்படின்னு சொல்லுவோம். ரே லைக் லெக்ஸ். அப்ப அதுக்கு எப்படி இருக்கும், குச்சி குச்சியா நீல நீளமா கால்கள் இருக்கிறது, ரே லைக் லெக்ஸ். ஆர்கானிசம் which possess ரே லைக் லெக்ஸ், அது எல்லாத்தையும் வந்து are placed under actinopodia. See,
this organism has many ray-like. இதெல்லாம் குச்சி குச்சியா இருக்கு இல்லையா, அப்படி நீட்டிட்டு இருக்குல்ல, இந்த மாதிரி லெக்ஸ் இருக்கிறது வந்து ஆர் பிளேஸ்ட் அண்டர் ஆக்டினோபோடியா அப்படிங்கிற கிளாஸ்க்கு கீழே கொண்டு வந்திருக்கும். ஸோ இதனுடைய பேர், இந்த அனிமலோட நேம் வந்து ஆக்டினோஃப்ரிக்ஸ். ஆக்டினோஃப்ரிக்ஸ் அப்படிங்கிற அனிமல், அதுதான் வந்து ஆக்டினோபோடியாக்கு எக்ஸாம்பிள். The last class of the superclass Sarcodina is Pyroplasmia. Pyroplasmia, pyroனா என்னது? Pyriform. ஒரு ஷேப்ஸ் இருக்கும்ல, நம்ம டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் we will be saying rectangular, circular, parallelogram, அந்த மாதிரி வந்து will be having different shapes. So here also a specific shape is meant as pyriform. See, this is the pyriformed structure. This is the one second. So this is the pyriformed structure. Can you see the shape? ஓவலும் இல்லாம சர்க்குலரும் இல்லாம இந்த மாதிரி ஒரு டிராப் மாதிரி இருக்கக்கூடிய ஷேப். நம்ம வாட்டர் டிராப்ஸ் எல்லாம் போடும்போது we will be drawing a shape, no, that the shape is called as pyriform. So அந்த ஷேப் இருக்கக்கூடிய ஒரு ஆர்கானிசம். And these organisms, பிளாஸ்மியா அப்படின்னு சொன்னா blood, பைரோபிளாஸ்மியா, இந்த மாதிரி ஷேப்ல இருக்கக்கூடிய ஆர்கானிசம் பிளட்ல, பிளாஸ்மால, பிளாஸ்மான பிளட் ரிலேட்டடா. அப்ப அந்த பிளட்டுக்குள்ள ஹியூமன் பிளட், வெர்டிபிரேட் பிளட், இட் இஸ் நாட் ஓன்லி ஹியூமன், வெர்டிபிரேட்ஸ், முதுகெலும்பு இருக்கக்கூடிய எந்த உயிரினமாக இருந்தாலும் அதுக்குள்ள தொற்றா இருக்கக்கூடிய, அதாவது ஒட்டுண்ணியா வாழக்கூடிய தன்மையுடைய விலங்குகள் தான் இந்த பைரோபிளாஸ்மியா அப்படிங்கிற குரூப்புக்கு கீழே இருக்கிற organisms. Example is Babesia. So this Babesia is it is present inside the blood. இது வந்து blood குள்ள pyriform structureல இருக்கக்கூடியது Babesia. Hope it is clear. And next we move on to the next subphylum, Sporozoa. ஒரு subphylum முடிச்சிட்டோம். ஓகேவா? So இங்க போயிட்டு நம்ம திரும்பியும் வந்து what is the first we have seen a slide, right? So here we will go again and we'll discuss what are all the next subphylums found. So under Sporozoa, till Sarcomastigophora, we have seen what are all the classes, superclasses, everything is included. Now we will be discussing about the Sporozoa. இது வரைக்கும் நம்ம இப்ப எல்லாமே பார்த்துட்டோம். புரோட்டோசோவால இருக்கக்கூடிய சார்கோமாஸ்டிகோஃபோரா அப்படிங்கிற சப்ஃபைலத்துக்கு கீழே வர 3 சூப்பர் கிளாஸும் 3 சூப்பர் கிளாஸ்க்கு கீழே இருக்கக்கூடிய கிளாஸஸையும் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய சப்ஃபைலம் ஸ்போரோசோவா. இப்போ இந்த ஸ்போரோசோவாக்கு கீழே வரக்கூடியது என்னது? இட் இஸ் அ கிளாஸ். ஸ்போரோசோவாக்கு கீழே வரது கிளாஸ் டீலோஸ்போரா. And again we have another class, Toxoplasmia. Second class is Toxoplasmia, and the third class is the Haplosporiae. Third class is Haplosporiae. Here we don't have any superclass under Sporozoa. எந்த சூப்பர் கிளாஸும் இல்லை. சூப்பர் கிளாஸ் இல்லாம நேரடியா நம்ம வகுப்புகளுக்கு போகிறோம். வகுப்புல டீலோஸ்போரா இருக்கு, டோக்சோபிளாஸ்மியா இருக்கு, ஹாப்லோஸ்போரியா அப்படிங்கிற 3 கிளாஸஸ் இருக்கு. ஸோ இப்போ இந்த டீலோஸ்போரானா என்ன, டீலோஸ்போரா, டோக்சோபிளாஸ்மியா அண்ட் ஹாப்லோஸ்போரியா அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ ரொம்ப விளக்கமா நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ வில் மூவ் ஆன் டு த ஸ்போரோசோவா, சப்ஃபைலம் ஸ்போரோசோவா. ஸோ அண்ட் ஸ்போரோசோவா we'll see about ஸ்போரோசோவா அப்படின்னு சொன்னாலே வந்து விதைகள் மாதிரி உருவாக்கக்கூடிய, அதனுடைய அடுத்த ஜெனரேஷனை ஒரு விதையை கொண்டு உருவாக்குதல். ஓகேவா? விதையை வைத்து அடுத்த ஒரு இதை உருவாக்குறது. விதை யூஸ்வலா எதுல இருக்கும்? பிளான்ட்ஸ்ல விதை இருக்கும். ஆனா அனிமல்ஸ்ல வரக்கூடிய விதையை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஸ்போர்ஸ். அனிமல்ஸ்ல இருக்கிறது ஸ்போர்ஸ்னும் பிளான்ட்ஸ்ல இருக்கிறது சீட்ஸ்னும் சொல்லுவோம். இந்த ஸ்போர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு சிஸ்ட் மாதிரி இருக்கும். வெளியில வந்து ஒரு ஹார்டு ஷெல்லு மாதிரியோ, அதை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு, அந்த விதையை பாதுகாப்புறதுக்கு வெளியில வந்து ஒரு டெர்மல் லேயர் இருக்கும்.
அதுக்கு தேவையான வெப்பநிலை, நீரோட்டம், காற்று இதெல்லாம் கிடைக்கும் போது under favorable conditions the spores will develop into an organism அப்படின்னு வரக்கூடிய எல்லாத்தையும் சப்ஃபைலம் ஸ்போரோசோவாக்கு கீழே கொண்டு வந்திருக்கும். அதுக்கு கீழே வர ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஸ்டீலோஸ்போரா. ஸ்டீலோ அப்படின்னு சொன்னா முழுமை அடைதல் இல்ல ஃபைனலா க்ளோசிங் அப்படிங்கிறது பொருள். ஓகே, கம்ப்ளீட் ஆர் எண்ட் அப்படிங்கிறது தான் வந்து டீலோ அப்படிங்கிற வார்த்தைக்கான பொருள். ஸோ ஒவ்வொரு வார்த்தைக்குமே வந்து பயாலஜியில் வி ஹாவ் அ ஸ்பெசிஃபிக் மீனிங். மீனிங்லெஸ் வேர்ட் இல்லை வந்து எதை வேணாலும் எழுதலாம் அப்படின்னு சொல்லி வி டோன்ட் சே. ஈச் அண்ட் எவ்ரி வேர்ட் ஹேஸ் அ பர்டிகுலர் மீனிங். ஸோ we have to understand the word, so it will be very easy and interesting to learn biology. Okay, so Greek word or Latin word, whatever we are saying as phylum or classification, everything is Latin words. இந்த லாட்டின் வேர்ட்ஸ்ல மட்டும்தான் நம்ம கிரீக் அண்ட் லாட்டின்ல மட்டும்தான் வந்து இந்த வேர்ட்ஸ் எல்லாமே இருக்கும். அப்போ நம்மளுக்கு புரியணுங்கிறதுக்காக we are making translation to English form. டீலோ அப்படின்னு சொன்னா முழுமையா இருக்கக்கூடியது. அப்போ ஸ்போரானா என்ன, நான் ஆல்ரெடி சொன்னேன், சீட், விதைக்கக்கூடியது, சோயிங் ஆர் சீட், அதுதான் வந்து ஸ்போரா. அப்ப இந்த டீலோஸ்போரால என்ன எக்ஸாம்பிள் இருக்கு அப்படின்னு சொன்னா பிளாஸ்மோடியம், மலேரியாவை ஏற்படுத்தக்கூடிய, நமக்கு மலேரியா ஃபீவர் வருது இல்லையா, so that malaria is caused by an organism called as Plasmodium falciparum, Plasmodium vivax. So many species are there under Plasmodium. so அந்த பிளாஸ்மோடியத்துல இருக்கக்கூடிய ஸ்போர்ஸ் தான் வந்து இந்த ஸ்ட்ரக்சர். அந்த ஸ்போரோசாய்ட் ஸ்டேஜ்ல இருக்கக்கூடியது தான் இந்த ஸ்ட்ரக்சர் நம்ம சொல்றோம். ஸோ டீலோஸ்போராக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பிளாஸ்மோடியத்தோட ஸ்போரோசாய்ட். ஓகே, ஸோ அடுத்த கிளாஸ் நெக்ஸ்ட் வி மூவ் ஆன் டு த செகண்ட் கிளாஸ் ஹாப்லோஸ்போரியே. ஸோ இந்த ஹாப்லோஸ்போரியேனா என்ன, ஹாப்லோனா என்ன, ஒன்னு இருக்கக்கூடியது, சிங்கிள், ஹாப்ளாய்டு, டிப்ளாய்டு அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம். குரோமோசோம்ஸ்ல படிச்சிருப்போம் இல்லையா, ஹாப்ளாய்டு குரோமோசோம், டிப்ளாய்டு குரோமோசோம் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். ஸோ ஹாப்லோ மீன்ஸ் சிங்கிள், ஒன். ஸ்போரியேனா ஆல்ரெடி வி find that as seed or sowing. ஸோ ஒரே ஒரு ஸ்போர் இருக்கக்கூடியது இல்ல ஒரே ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கக்கூடியது, அதுதான் நம்ம ஹாப்லோஸ்போரியே அப்படிங்கிற கிளாஸ்க்குள்ள பார்க்கிறோம். ஸோ எக்ஸாம்பிள் ஃபார் திஸ் ஹாப்லோஸ்போரியே இஸ் திஸ் ஆர்கானிசம். ஓகே, and next we move on to the next class, toxoplasmiae. So what is this toxoplasmiae? Toxo means toxin. Toxin அப்படின்னா என்ன, நம்மளை கில் பண்ணக்கூடிய ஒண்ணுதான் வந்து டாக்ஸின். டாக்ஸிக், பாய்சன், வெனமஸ் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய சொல்லுவோம். டாக்ஸின் அப்படின்னா வந்து ஒரு தனி மீனிங் இருக்கு, பாய்சன்னா வேற, அப்புறம் வெனோம்னா வேற. ஸோ டாக்ஸின் அப்படின்னு சொன்னா இட் இஸ் ஸ்லோலி கோயிங் டு கில். ஸ்லோலி இஃப் இட் இஸ் நாட் ரெகக்னைஸ்ட், அது இருக்கு அப்படிங்கிறது தெரியலன்னா இட் வில் கில். அதுதான் வந்து டாக்ஸின் அப்படின்னு சொல்றது. ஸோ பிளாஸ்மாக்குள்ள இருக்கக்கூடிய டாக்ஸின். பிளாஸ்மானா என்னன்னு சொன்னேன் இந்த ப்ரீவியஸ் ஸ்லைட் itself we explained that plasma means within the blood cells or plasma. ஓகேவா, அப்ப அந்த பிளாஸ்மாக்குள்ள இருக்கக்கூடிய டாக்ஸின் லைக் ஸ்ட்ரக்சர் which is going to kill in near future. கவனிக்கப்படாமல் அந்த ஒரு டிசீஸ் இருக்குன்னு தெரியல, இல்ல இந்த ஆர்கானிசம் பிளட்டுக்குள்ள இருக்கு அப்படின்னு தெரியாம நம்ம விட்டுட்டோம்னா இட் இஸ் கோயிங் டு கில் அப்படிங்கிற மாதிரி. ஓகேவா, அப்போ இதுதான் வந்து அதோடைய என்னது எக்ஸாம்பிள் ஆர்கானிசம். வாட் இஸ் தட்? This organism is the example for that toxoplasmiae. Okay. Next we'll be seeing about the next phylum. So by this subphylum Sporozoa got over. இது முடிஞ்சது. அடுத்த சப்ஃபைலம் அப்படின்னு சொல்லி போனோம்னா நிடோஃபோரா. தேர்ட் சப்ஃபைலம் இஸ் நிடோஃபோரா. நிடோ அப்படின்னு சொன்னோம்னா நீடில் லைக் ஸ்ட்ரக்சர், ஃபோரானோ ஆல்ரெடி. நவ் யூ வில் பி
easily understanding. ஃபோரானா என்ன? bearing, வச்சிருக்க கூடியது. I bear, I have 2 eyes, 2 ears, 2 hands, 2 legs. அதே மாதிரி needle like structure வச்சிருக்கேன். I have a very straight hair bearing. அந்த மாதிரி இருக்கிறது. ஓகே, ஸோ நிடோஃபோரா அப்படின்னா நீடில் லைக் ஸ்ட்ரக்சரை வச்சிருக்க கூடியது. நிடே மீன்ஸ் நீடில் அண்ட் ஃபோரா மீன்ஸ் பேரிங். அப்ப இதுல எவ்வளோ திஸ் குரூப் ஆஃப் அனிமல்ஸ் ஆர் பாரசைட்டிக், என்டையர்லி தே ஆர் பாரசைட்டிக். ஒட்டுண்ணியாக வாழக்கூடிய உயிரினங்கள் மட்டுமே நிடோஃபோரால இருக்கு. அண்ட் திஸ் வில் பி ப்ரொடியூசிங் ஸ்போர்ஸ். ஸ்போர்ஸ் ஆர் பிரசன்ட் வித் ஒன் ஆர் மோர் போலார் ஃபிலமெண்ட்ஸ். போலார் ஃபிலமெண்ட்ஸ் வச்சிருக்க கூடியது. போலார் ஃபிலமெண்ட்ஸ்னா என்னன்னு நம்ம அடுத்து வர பிக்சர்ல ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ. So polar filaments will be there. And this nidospora is divided into 2 classes. ரெண்டு கிளாஸா பிரிச்சிருக்கோம். ஒரு கிளாஸ் மிக்சோஸ்போரிடே, இன்னொரு கிளாஸ் மைக்ரோஸ்போரிடே. ஒரு கிளாஸ்க்கு பேரு மிக்சோஸ்போரிடே, இன்னொரு கிளாஸ்க்கு பேரு மைக்ரோஸ்போரிடே. அப்போ மிக்சோஸ்போரிடேனா என்ன? மிக்சோ அப்படின்னு சொன்னா மியூக்கஸ் ஆர் ஸ்லைம், ஒரு கொழன்னு வழவழப்பு தன்மையோடு இருக்கக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸை செக்ரீட் பண்ணக்கூடியது. அந்த மாதிரி ஸ்ட்ரக்சரோட ஸ்போர்ஸை வச்சிருக்கிறது. அதுதான் வந்து நம்ம மிக்சோஸ்போரிடேக்கு கீழே கொண்டு வரும். ஸோ மிக்சோஸ்போரிடே refers to a family of parasitic protozoa known for producing large spores. இதுல இருக்கக்கூடியது எல்லாமே மிக்சோஸ்போரிடேல இருக்கக்கூடிய எல்லா ஆர்கானிசம்ஸும் பெரிய பெரிய ஸ்போர்ஸ்களை ப்ரொடியூஸ் பண்ணும். அண்ட் ஃப்ரம் மெனி நியூக்ளியை, ஒரு நியூக்ளியஸ்ல இருந்து இல்லாம நிறைய நியூக்ளியஸ்ல இருந்து எப்படி இருக்கும்? ஸ்லைமியா, ஒரு மியூக்கஸ் மாதிரி கொழன்னு ஒரு வழவழப்பு தன்மையோட ஸ்போர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது. அண்ட் இது எல்லாமே வந்து எக்ஸ்ட்ரா செல்லுலர் பாரசைட்ஸ், வெளியில இருக்கக்கூடிய பாரசைட்ஸ், செல்லுக்குள்ள இல்லாம செல்லுக்கு வெளியில வாழக்கூடியது எக்ஸ்ட்ரா செல்லுலர். ஓகே, இன்ட்ரா செல்லுலர் இல்ல, எக்ஸ்ட்ரா செல்லுலர். இன்ட்ரா செல்லுலர்னா செல்லுக்குள்ள, எக்ஸ்ட்ரா செல்லுலர்னா செல்லுக்கு வெளியில. உடம்புக்கு வெளியில இல்ல, செல்லுக்கு வெளியில. உடம்புக்கு உள்ள செல்லுக்கு வெளியில இருக்கக்கூடியது எக்ஸ்ட்ரா செல்லுலர் பாரசைட்ஸ். அண்ட் தீஸ் பாரசைட்ஸ் டிப்பிக்கலி இன்ஃபெக்ட் fish and other aquatic animals. அப்ப இந்த மிக்சோஸ்போரிடே எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, ஃபிஷ்ஷஸ், முக்காவாசியான நீர்நிலையில் வாழக்கூடிய உயிரினங்கள், அதுலேயும் பர்டிகுலரா மீன்களை அஃபெக்ட் பண்ணக்கூடியது. அதனாலதான் மீன் மேல வந்து அந்த வழவழப்பு தன்மை இருக்கு இல்லையா, அப்பதான் இதுவும் போய் அது கூட ஒட்டிக்க முடியும். அதுக்காக தான் அந்த வழவழப்பு தன்மையோட ஸ்போர்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. And the spores are large with 2 filaments, 2 polar filaments. See, this is only polar filament. See here, this is called as polar filament. நூலா இப்படி இருக்கு இல்லையா, சுருண்டு. போலார்னா மேல இருக்கக்கூடியது, போல்ஸ்ல இருக்கக்கூடியது. நார்த் போல், சவுத் போல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி மேல் நோக்கி இருக்கக்கூடிய இடத்துல இருந்து வரக்கூடிய இந்த ஃபிலமெண்டை நம்ம போலார் ஃபிலமெண்ட்னு சொல்றோம். அண்ட் ஹியர் யூ ஹேவ் டூ போலார் ஃபிலமெண்ட். இந்த பக்கம் ஒரு ஃபிலமெண்ட்டும் இந்த பக்கம் ஒரு ஃபிலமெண்ட்டும். ஸோ வி ஹாவ் 2 போலார் ஃபிலமெண்ட்ஸ். இஸ் இட் கிளியர்? ஸோ திஸ் இஸ் ஒன்லி த ஆர்கானிசம். அண்ட் த ஸ்போர் இஸ் வெரி பிக். இது பாரு எவ்வளோ நல்ல பெரிய ஸ்போர் இருக்கு, நிறைய நியூக்ளியஸ்ல இருந்து ஆனது, பின்ன 2 போலார் ஃபிலமெண்ட்ஸ் இருக்கு. So this is only Myxosporidae. Okay. Next one is Microsporidae. Next class is Microsporidae. Micro அப்படின்னு சொன்னாலே very very small. Sporidae na spores. அப்ப this Microsporidae organisms refers to a family of unicellular parasitic protozoans. Yes, that is a parasitic protozoan. We know, as I already said, Nidospora fully parasite. ஒட்டுண்ணியா தான் இருக்கும். ஒட்டுண்ணியா இருக்கக்கூடிய யூனிசெல்லுலர் ஆர்கானிசம், ஓர் உயிரி, ஓர் செல் உயிரி. அண்ட் தே ஆர் யூசுவலி இன்ட்ராசெல்லுலர். நம்ம முதல்ல சொன்னது மிக்சோஸ்போரிடில சொன்னது செல்லுக்கு வெளியில வாழக்கூடியது, இது செல்லுக்கு உள்ள இருக்கிறது இன்ட்ராசெல்லுலர்.
அப்புறம் அது வந்து நிறைய நியூக்ளியால ஃபார்ம் ஆனது. இது வந்து ஒரே ஒரு நியூக்ளியஸ், சிங்கிள் நியூக்ளியர். ஓகே, அண்ட் ஸ்போர்ஸ் ஆர் லார்ஜ் வித் ஒன் போலார் ஃபிலமெண்ட். ரொம்ப பெரிய ஸ்போர்ஸ் இல்ல, குட்டி ஸ்போர்ஸ் தான், சின்ன ஸ்போர் தான். அதை கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப சின்னது தான். ஒன்லி ஒன் போலார் ஃபிலமெண்ட் இஸ் தேர். எக்ஸாம்பிள் இஸ் நாசிமா போமைசிஸ். நாசிமா போமைசிஸ் அப்படிங்கிறது ஒரு மைக்ரோ ஆர்கானிசமோட நேம். See, here you will be having one polar filament. அங்க ரெண்டு இருந்தது இல்லையா, இந்த போல்ல இந்த சைடு ஒன்று இந்த சைடு ஒன்றுன்னு ரெண்டு இருந்தது. Whereas here only one polar filament is there, and this organism is called as Nosema boomycis. Nosema boomycis எதை இன்ஃபெக்ட் பண்ணுன்னு சொன்னா, நம்ம சில்க்வார்ம் இருக்கு இல்லையா, பாம்பிக்ஸ் மோரின்னு சொல்லுவோம், சில்க்வார்ம் பட்டுப்புழு. அந்த பட்டுப்புழுவை டிசீஸ் அஃபெக்ட் பண்ற ஒரு ஆர்கானிசம் பேரு தான் நாசிமா போமைசிஸ். அந்த பட்டுப்புழுவை வந்து அஃபெக்ட் பண்ணிடும். அஃபெக்ட் பண்ணி செல்லுக்குள்ள போய் வளர்ந்துட்டு அதால கக்கூன் ஃபார்ம் பண்ண முடியாம அது வந்து லாஸ் பண்ணிடும். So next is the subphylum Coeliophora. Last subphylum is Coeliophora. So celium means ஐ லேஷஸ். நம்ம கண்ணுக்கு மேல இருக்கு இல்லையா, கண்ணு ரப்பைன்னு சொல்லுவோம்ல, கண்ணுக்கு மேல குட்டி குட்டியா முடி இருக்குல்ல, அந்த மாதிரி குட்டி குட்டி முடிகளை வைத்திருக்க கூடியது. அந்த மாதிரி முடிகளை வைத்திருக்க கூடிய ஆர்கானிசம்ஸ் எல்லாமே will be coming under Coeliophora. ஓகே, ஸோ Coeliophora எவ்வளோ கிளாஸ் இருக்குன்னா, சீலியேட்டான்னு சொல்லி ஒரே ஒரு கிளாஸ் மட்டும் இருக்கு. சீலியேட்டான்னு ஒரு கிளாஸ் இருக்கு. இதோட லோக்கமோட்டரி ஆர்கன், இந்த சீலியேட்டால இருக்கக்கூடிய லோக்கமோட்டரி ஆர்கன்ஸ்க்கு பேரு சீலியா. ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர், குட்டி குட்டியா நம்ம கண்ணு முடி மாதிரி குட்டி குட்டியா இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர், அதுக்கு பேரு சீலியா. அதனாலதான் இந்த சப்ஃபைலம்க்கு பேரு சீலியோஃபோரா. ஓகே, அண்ட் அதுதான் அந்த சீலியா தான் இதோட லோக்கமோட்டரி ஆர்கனும் கூட. அண்ட் திஸ் ஆர்கானிசம் ஹாஸ் நியூக்ளியஸ் இஸ் டைமார்பிக். ரெண்டு மாதிரியான ஸ்ட்ரக்சர்ஸ். மார்பிக் அப்படின்னு சொன்னா ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் ஆகும், நியூக்ளியஸோட ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் ஆகும். ஒன் இஸ் மேக்ரோ நியூக்ளியஸ் அண்ட் அனதர் ஒன் இஸ் மைக்ரோ நியூக்ளியஸ். அதுதான் டைமார்பிக். ஒன் இஸ் மேக்ரோ, பெரிய நியூக்ளியஸ், இன்னொன்னு சின்ன நியூக்ளியஸ் இருக்கக்கூடியது. ஓகே, எக்ஸாம்பிள் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பாரமீசியம், ஸ்லிப்பர் லைக் அனிமல். ஸோ இது வந்து ஒரு ஸ்லிப்பர் ஷேப்ல இருக்கக்கூடியது, செருப்பு ஷேப்ல இருக்கக்கூடிய ஒரு அனிமல். இதுல நிறைய சீலியா இருக்கு, தெரியுதா, மூவ் ஆயிட்டே இருக்குல்ல, ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர். இதுக்கு பேர் தான் வந்து சீலியா. நம்மளோட கண்ணு முடி மாதிரியே இருக்கும். ஸோ இதுக்கு பேர் வந்து சீலியா. அடுத்த எக்ஸாம்பிள் வந்து பேலன்டிடியம் கோலி. பேலன்டிடியம் கோலி அப்படிங்கிறதுக்கும் நிறைய இந்த மாதிரி ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர், சீலியா ஸ்ட்ரக்சர் இருக்கு. அதே மாதிரி இது அடுத்த ஆர்கானிசம். ஸோ திஸ் இஸ் அபவுட் the classification of Protozoa. 4 different types of subphylum we have seen. இவ்வளோ subphylums வந்து we have seen. அதுக்கு கீழே வரக்கூடிய சூப்பர் கிளாஸ், கிளாஸ், everything we have seen. So hope everybody understood this topic well. And since I have gone with the bilingual only for understanding purpose, it is not that I have to convey the thing in English or in some other language. The main aim is to take the content to the students. So that is the main motto. Hope everything is clear. And thank you so much for your patient listening. So this is what the final outcome we are expecting, the patient listening and understanding. And the images or the content taken, everything is from the Google and other references. And I acknowledge all the person or the various textbooks, author, everybody I acknowledge in this precious moment. Thank you once again. Thank you all for the patient listening. Thank you.